ஜூலை 2. ஸோ ஜூலை 2 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்விட்டர் டே. ஸோ டியூஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஜுகேஷன் வந்து டீச் பண்ணுவாங்க. நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் டியூஷன் வச்சு நிறைய டீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ட்விட்டராக இருக்கவங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூஎஃப்ஓ டேங்கிறாங்க. யூஎஃப்ஓங்கிறது அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து வானத்தில் அங்கங்கே நம்ம பறக்கிறத பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ரேராக வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய இடங்கள் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய மனுஷங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் என்ன வானத்தில் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பற்றின மக்களுக்கு அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. அவன் இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங் டேங்கிறாங்க. பொதுவாக வந்து ஒரு எல்லாருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கும். அந்த பயத்தை நீங்கள் அப்படியே தள்ளி வச்சுட்டு ரொம்ப ஃப்ரீடமாக அவங்க மனசை என்ன பட்டதோ தைரியமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டேங்கிறாங்க. ஸோ ஜேர்னலிசத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்னே தனியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு தெரிஞ்சுக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டும்பாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு ஜூலை 2 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.